வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு சில பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இந்தியா ஏன் தொடர்ந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ரிலீஸ் ஆகக்கூடிய டெமோக்ரஸி இண்டெக்ஸஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் இதில் தொடர்ந்து பின்னடைவை சந்திக்குது, ஏன் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் இந்தியா ரேங்க் பின்னாடி வாங்குது, இதற்கான காரணம் என்ன? இந்தியா தானே உலகத்திலே பெரிய டெமோக்ரஸி மக்களாட்சி, அப்போ நாம் ஏன் ரேங்க்கில் பின்னாடி வரோம்? காரணம் என்ன? ஒருவேளை அந்த இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ்லாம் இந்தியாவை வேணுமுன்னு பின்னாடி தள்ளுறாங்களா? இதை பற்றி பேசுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு வீடியோ மூலமாக எல்லாருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டா பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். இந்த விவகாரத்தை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தயவுசெய்து ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஒரு சில முக்கியமான இன்சைட்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. சரி, உலகளவில் சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, இவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. இவங்கள திங்க் டேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க ஜென்ரலாக நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸாக இருப்பாங்க. அரசியல், இராணுவம், சமூகம், கலாச்சாரம் இதை பற்றிலாம் அவங்க ஸ்டடி பண்ணி எக்ஸ்பர்ட்ஸை எம்ப்ளாய் பண்ணி நிறைய ரிப்போர்ட்ஸை கொண்டு வருவாங்க. அந்த அடிப்படையில் வருடம் ஒரு சில திங்க் டேங்க்ஸ் டெமோக்ரஸி இதை ரிசர்ச் பண்ணி ரிப்போர்ட்டாக கொண்டு வந்து ஒரு நாடும் எப்படி செயல்படுது, எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத ரேங்கிங்காக போடுவாங்க. உதாரணத்துக்கு விடெம், ஸ்வீடன் பேஸ்ட் ஏஜென்சி, இவங்க வருடம் டெமோக்ரஸி ரிப்போர்ட்ன்ற ரிப்போர்ட்டை கொண்டு வராங்க. லண்டனில் இருக்கக்கூடிய எக்கனாமிஸ்ட் நியூஸ் பேப்பர், அவங்களுடைய எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட், இவங்க டெமோக்ரஸி இண்டெக்ஸ்ன்ற ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வராங்க. இந்த டெமோக்ரஸி ரிப்போர்ட், டெமோக்ரஸி இண்டெக்ஸ், இவங்களாம் உலகத்தில் இருக்க முக்கியமான நாடுகள், ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளுமே சொல்லலாம், இவங்கள லிஸ்ட் பண்ணுவாங்க, ரேங்கிங் பண்ணுவாங்க. இந்த டெமோக்ரஸி இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, எக்கனாமிஸ்ட் இவங்க எடுத்துகிட்டு வருது. இது 2023 இந்தியாவை 41st ரேங்கில் வச்சுருக்கு. 167 கண்ட்ரீஸில் இந்தியா 41st இருக்குது. அது இல்லாமல் இந்தியாவை ஃபுல் டெமோக்ரஸியாகவே இந்த ரிப்போர்ட் சொல்லலை, ஃப்ளாடு டெமோக்ரஸின்னு சொல்லுது. அதாவது குறைபாடுகளை உள்ள டெமோக்ரஸின்னு சொல்லுது. சரி, இந்தியாவில் தான் ஒரு சில பிரச்சனை இருக்குது. வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி, ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டெமோக்ரஸி அமெரிக்கா, இதே ஃப்ளாடு டெமோக்ரஸின்னு சொல்லுது. அமெரிக்கா, பிரேசில், இஸ்ரேல் இதெல்லாம் ஃப்ளாடு டெமோக்ரஸி. அதே நேரத்தில் ஒரு சில சிறிய நாடுகள் இதெல்லாம் ஃபுல் டெமோக்ரஸின்னு சொல்லுது. நார்த் அமெரிக்காக்குள்ளே சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்க சின்ன நாடு கோஸ்டாரிக்கா ஃபுல் டெமோக்ரஸி. ஆஃப்ரிக்காவில் ஒரே ஃபுல் டெமோக்ரஸி சின்ன ஐலண்டு மொரிஷியஸ். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ப முடியாத சில நாடுகள் பார்த்தீங்கன்னா பெட்டர் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏஷியாவில் ஜப்பான், சவுத் கொரியா இதெல்லாம் ஃபுல் டெமோக்ரஸிஸ். சரி, இவங்க இந்த ரேங்கிங்ஸ் எப்படி போடுறாங்கன்னா வெஸ்டர்ன் கான்செப்ட் ஆஃப் டெமோக்ரஸி வச்சு தான் ரேங்கிங் போடுறாங்க. முக்கியமான க்ரைட்டீரியா என்ன இருக்குன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், பேசிக்காக மக்களுக்கான சுதந்திரம், அது இல்லாமல் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி, அது இல்லாமல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நியாயமாக நடக்கணும், அது இல்லாமல் சிவில் சமூகம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், சிவில் சொசைட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது இல்லாமல் கரப்ஷன் அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. ஜென்ரலாக பெரும்பாலான ரிப்போர்ட்ஸில் இதுதான் முக்கியமான க்ரைட்டீரியாவாக இருக்கும். அதை வச்சு தான் ரேங்கிங் போட்டிருக்காங்க. சரி, இந்தியாவை கரெக்டாக தான் ரேங்க் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஃபேக்டர்ஸை வச்சு பார்க்கும்போது மோரார்லெஸ் இந்தியா மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுமே ஓரளவுக்கு நியாயமாக தான் இந்த ரிப்போர்ட்ஸ் ரேங்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில ஏஜென்சிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பர்சனல் அஜெண்டா இருக்கலாம், ஆனாலும் மோரார்லெஸ் இது கரெக்டான பொசிஷனில் தான் காட்டும். மேபி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா அமெரிக்காவே பார்த்தீங்கன்னா ஃப்ளாடு டெமோக்ரஸின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ரைட், அதே நேரத்தில் சின்ன நாடுகளே கரெக்டாக ரேட்டிங் பண்ணியிருக்கு. ஆனாலும் கண்டிப்பாக டிஸ்கிரிபன்சி இருக்குமானா இருக்கும். அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடிய திங்க் டேங்க்ஸை வச்சு, ORF போன்ற திங்க் டேங்க்ஸ் இவங்களை வச்சு நாமளே ஒரு டெமோக்ரஸி ரிப்போர்ட் கொண்டு வந்தானே. இந்த இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ்லாம் வெஸ்டர்ன் கான்செப்ட் ஆஃப் டெமோக்ரஸி வச்சு போடுறாங்க. அந்த க்ரைட்டீரியா நமக்கு அப்படியே அப்ளை ஆகணும்னு அவசியம் இல்லை. நாம் ப்ராப்பராக க்ரைட்டீரியா கொண்டு வருவோம், எல்லா நாடுகளுக்கும் அப்ளை ஆகிற மாதிரி கொண்டு வருவோம், நாம் ரேங்கிங் போடுவோம் அப்படின்ற ஒரு முடிவை இந்திய அரசு எடுத்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ இந்த டெமோக்ரஸின்ற கான்செப்ட் என்ன, இதை நம்ம லேர்ன் பண்ணுவோம். மக்கள் ஆட்சி இல்லையா, பொதுவாக நம்ம எல்லாருமே இன்றைக்கி மக்கள் ஆட்சி இதுதான் டெமோக்ரஸி அப்படின்னு நினச்சிருக்கோம். சிம்பிளாக சொல்லணும்னா ரூல் பை த மெனி, ரூல் பை த பீப்புள், டிமோஸ் கிரேசி, கிரேசின்னு ஆட்சி, டிமோஸுங்கிறது மக்கள் கையில் ஆட்சி இருக்கணும், பல பேர் கையில் அதிகாரம் இருக்கணும், இதுதான் டெமோக்ரஸி, இதுதான் பொதுவான புரிதல். ஆனால் இது மட்டுமே டெமோக்ரஸி கிடையாது. இது ஒரு ஜென்ரல் டெஃபினிஷன் தான். அதை தாண்டி நீங்கள் ஃபிலாசபிக்கலாக உள்ளே போனீங்கன்னா இதில் பல கேள்விகள் இடும். டெமோக்ரஸி அப்படின்றது ஒரு கண்டெஸ்டட் கான்செப்ட் தான். எல்லாருமே இதுதான் டெமோக்ரஸி அப்படின்னு ஏற்றுக்கல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் டெமோக்ரஸினா என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. உதாரணத்துக்கு இந்தியா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த டெமோக்ரஸி சில பிரச்சனைகள் இருக்குது, அது உண்மைதான்.
அதே நேரத்தில் சைனாங்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நான் டெமோக்ரஸி, அத்தாரிட்டேரியன் கட்சி, சர்வாதிகார நாடு. ஆனால் இந்த நாட்டிலையுமே டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது பேர் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டெமோக்ரஸிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு கோணங்களில் நம்ம ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் மிகப்பெரிய ஃபிலாசபர்ஸ், அவங்க டெமோக்ரஸியை ஒரு ப்ராப்பர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாகவே ஏற்றுக்கல. அரிஸ்டாட்டில் தான் ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ். அவரே டெமோக்ரஸியை ஒரு நல்ல கவர்மெண்ட்டாக ஏற்றுக்கல. டெமோக்ரஸியை ஒரு மாப் ரூலுங்கிறார், மூடர்களுடைய ஆட்சிங்கிறார். அந்த காலத்தில் டெமோக்ரஸி எப்படி பார்த்தாங்கன்னா, மக்கள் பல பேர் அவங்க கையில் அதிகாரம் இருக்கிறது மட்டுமே ஒரு நல்ல ஆட்சி கிடையாது. அதை தாண்டி நல்ல ஆட்சிங்கிறது சிறந்த பண்புகளை கொண்ட மக்கள் ஆட்சி பண்ணணும். இதுதான் சிறந்த ஆட்சின்னு அவங்க நினைச்சாங்க. பிளேட்டோ, அரிஸ்டாட்டில்லாம். பிளேட்டோடைய ஸ்டூடெண்ட் தான் அரிஸ்டாட்டில். பிளேட்டோவே சாக்ரட்டிஸுடைய ஸ்டூடெண்ட். பிளேட்டோவுக்கு வந்து டெமோக்ரஸியே பிடிக்காது. அவருடைய குரு சாக்ரட்டிஸை கொன்னவங்களே பார்த்தீங்கன்னா டெமோக்ரட்ஸ் தான். அப்போ அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, டெமோக்ரட்ஸ்னு சொல்கிறாங்க, சகிப்புத்தன்மை இல்லை. என் குரு சாக்ரட்டிஸ் வந்து ஏன் சில விஷயங்களை பண்ணாருன்னு கேட்க கூட பொறுமை இல்லை, அவருக்கு விஷம் கொடுத்து கொண்டுட்டாங்க, இது எப்படியா நல்ல கவர்மெண்ட்டாக இருக்கும்னு அந்த காலத்திலே அவர் கேள்வி கேட்குறாரு. அப்போ ஒரே ஒருத்தர் ஆட்சி பண்ணால் கூட போதும், அவர் கையில் நல்ல பண்புகள் இருக்கணும், வெர்ச்சூஸ் இருக்கணும், முதன்மையான பண்பு நாலேஜ், அறிவு இருக்கணும். அந்த மாதிரி ஆட்சியாளர்கள் இருந்தால் அது நல்ல கவர்மெண்ட்னு சொல்கிறார். அவரை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் கவர்மெண்ட் மோனார்கி, மன்னர் ஆட்சி. அதை தாண்டி நிறைய மன்னர்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த சிஸ்டம் பேர் அரிஸ்டோக்ரஸி. மோனார்கி, அரிஸ்டோக்ரஸி தான் பெஸ்ட் கவர்மெண்ட்னு பிளேட்டோ சொல்கிறாரு, அரிஸ்டாட்டிலும் சொல்கிறாரு. டெமோக்ரஸியை ஜென்ரலாக இவங்க 2 பேரும் ஏற்றுக்கல. பிளேட்டோ வந்து டெமோக்ரஸியை ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்த்தவர். அரிஸ்டாட்டில் பொறுத்த வரைக்கும் வேறு வழி இல்லை அப்படின்னா டெமோக்ரஸியை ஏற்றுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். ஆக மொத்தம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மக்கள் எல்லார் கையிலும் அதிகாரம் இருக்கிறது, ரூல் பை த பீப்புள், மக்களுடைய ஆட்சிங்கிறது தான் பெஸ்ட் கவர்மெண்ட்னு அவங்க சொல்லலை. ஆட்சியாளர்கள் வந்து பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும், அறிவு இருக்கணும், பண்புகள் இருக்கணும், மக்கள்கிட்டையும் பண்புகள் இருக்கணும். இந்த ஒரு ஆட்சி தான் சிறந்த ஆட்சின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி மாடர்ன் பீரியடில் நாம் எப்படி பார்க்கணுன்னா, டெமோக்ரஸிங்கிறத ஜென்ரலாக ரூல் பை மெனி அப்படின்னு பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் மக்கள் இந்த அதிகாரத்தை ஷேர் பண்ணணும், அதிகார பகிர்வு இருக்கணும், ஜனநாயக ரீதியாக முடிவுகள் எடுக்கணும். இதுதான் நம்ம டெமோக்ரஸியாக பார்க்குறோம். ஆனால் இப்படி பார்க்கும்போது பிரச்சனைகள் நிறையா இருக்குது. எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கும் போது சரியான முடிவாக அது இருக்குமா, இந்த கேள்வி இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு இந்தியா எடுத்துங்க. எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய பேர் லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. நிறைய பேர், நான் எல்லாரையும் சொல்ல இல்லையா, நிறைய பேர் ஜாதி மதம் இந்த அடிப்படையில் ஓட்டு போடுறாங்க. தப்பான நபர்களுக்கும் ஓட்டு போடுறவங்க இருக்காங்க பாருங்கள். அப்போ எல்லார் கையிலும் ஆட்சி இருக்குது, ஆனால் பண்புகளை வச்சு செலக்ட் பண்ணுறாங்களா? இவங்களுக்கு பண்புகள் இருக்கா? இந்த கேள்வியெல்லாம் எழும். இதுதான் அந்த காலத்தில் சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில்லாம் ரைஸ் பண்ணாங்க. ஆனாலும் இன்னைக்கு நம்ம டெமோக்ரஸின்னு பார்க்குறது இந்த வெஸ்டர்ன் கான்செப்ட் ஆஃப் டெமோக்ரஸி. மாடர்ன் பீரியடில் டெமோக்ரஸி எப்படி பார்க்கணும்னா, மனிதன் தான் சென்டர், மேனை வச்சு தான் சொசைட்டி, மேனை வச்சு தான் ஸ்டேட். இப்போ மனிதனை சென்டராக வச்சு நாம் வந்து ஸ்டேட்டை பார்க்குறோம், அதாவது நாடை பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது எல்லா மனிதர்களும் சமம், எல்லார் கையிலையும் ஆட்சி இருக்கணும், அதிகாரம் இருக்கணும். இதுதான் நம்ம டெமோக்ரஸியாக பார்க்குறோம். ஸோ டெமோக்ரஸிக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீனிங் இருக்குது. ஃபிக்ஸ்டு கான்செப்ட் ஆஃப் டெமோக்ரஸி கிடையாது. டெமோக்ரஸி இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். டெமோக்ரஸியில் 2 மெயின் டைமென்ஷன் இருக்குது, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, எக்கனாமிக் டெமோக்ரஸி. வெஸ்டர்ன் கான்செப்ட் ஆஃப் டெமோக்ரஸி இருக்கு இல்லையா, இது வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி மட்டும்தான். அரசியல் ரீதியாக அனைவரும் ஒன்று, எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, சம உரிமை இருக்குது, ஈக்குவல் லிபர்ட்டி, சமமான சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த வெஸ்டர்ன் டெமோக்ரஸி. அது இல்லாமல் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி, இதெல்லாம் சொல்கிறது வெஸ்டர்ன் டெமோக்ரஸி. ரூல் ஆஃப் லா, ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் லிபர்ட்டி. ஆனால் இங்கே வந்து எக்கனாமி பற்றி அது பேசுறதில்ல. பொருளாதார ரீதியாக எல்லாரும் சமமானது ஒரு கொஷின். இதை வெஸ்டர்ன் டெமோக்ரஸி பேசுறதே கிடையாது. நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய முக்கியமான சித்தாந்தம் லிபரலிசம். அங்கே இருக்கக்கூடிய டெமோக்ரஸி லிபரல் டெமோக்ரஸி. ஆனால் லிபரல் டெமோக்ரஸி பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை மட்டும்தான் பேசும், எக்கனாமிக் டெமோக்ரஸி பேசாது. இதே ஒரு பெரிய குறை அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா, கம்யூனிஸ்ட் நாடுகள் சொல்லுவாங்க. சைனா போன்ற நாடுகள், இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி, இங்கெல்லாம் இருக்கக்கூடிய லிபரல் டெமோக்ரஸி உண்மையான டெமோக்ரஸியாக ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற சைனா, கியூபா, இதுக்கு முன்னாடி இருந்த யூஎஸ்எஸ்ஆர், இவங்களுடைய நாடுகள் தான் உண்மையான டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சோஷியலிசம் அல்லது கம்யூனிசம் இதுதான் டெமோக்ரஸி. இதுக்கு அவங்க வைக்கிற பேர் வந்து பீப்புள்ஸ் டெமோக்ரஸி.
உதாரணத்துக்கு இந்தியாவை அவங்க டெமோக்ரஸியை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி மட்டும்தான் இருக்குது. அவங்கள பொறுத்திருக்க பீப்புள்ஸ் டெமோக்ரஸியில் எக்கனாமிக் டெமோக்ரஸியும் இருக்கும். அதாவது அரசியல் ரீதியாக மட்டும் எல்லாரும் சமம் இல்லை, பொருளாதார ரீதியாகவும் எல்லாரும் சமம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆரம்பிக்கிறதே எக்கனாமிக்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ பொருளாதார ரீதியாக எல்லாரும் சமமாக இருக்கும்போது தான் அரசியல் ரீதியாகவும் சமமாக இருக்க முடியும். அப்போ பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டிக்கு பேசிஸே எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி ரெண்டும் இருக்கணும். இது பெரிய ஈக்குவாலிட்டியான சோஷியல் ஈக்குவாலிட்டி இதை நமக்கு கொடுக்கும் அப்படின்றது அவங்களுடைய கருத்து. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. என் கையில் பணம் கம்மியாக இருக்குங்க, என் கையில் 1 கோடி ரூபாய் தான் இருக்குது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னொரு நபர் என்னை விட 10 மடங்கு பணம் வச்சுருக்காரு, 10 கோடி ரூபாய் வச்சுருக்காரு. ஆனால் வெஸ்டர்ன் டெமோக்ரஸி என்ன சொல்லணும்னா அவரும் நானும் ஈக்குவல்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே வெறும் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி மட்டும்தான், பொலிட்டிக்கலாக ஈக்குவலான்னு பார்க்கும். அவருக்கும் எனக்கும் ஒரே உரிமை. உதாரணத்துக்கு ஓட்டு அவருக்கும் ஒன்று எனக்கும் ஒன்று, அவருக்கும் எனக்கும் ஒரே சுதந்திரம். அப்போ அவரும் நானும் பொலிட்டிக்கலாக ஒன்று. இது நல்ல டெமோக்ரஸி தான் வெஸ்டர்ன் டெமோக்ரஸி சொல்லும். இந்தியா, அமெரிக்கா நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் இந்த வெஸ்டர்ன் லிபரல் கான்செப்ட் ஆஃப் டெமோக்ரஸி. ஆனால் சைனா போன்ற சோஷியலிஸ்ட் நாடுகள் என்ன சொல்லுவாங்கன்னா இது உண்மையான டெமோக்ரஸி இல்லை, இது பொய்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நானும் அவரும் பொருளாதார ரீதியாக சமம் கிடையாது. என் கையில் 1 கோடி தான் இருக்குது, அவர் கையில் 10 கோடி இருக்குது. அப்போ பணம் அதிகம் இருக்கிறதுனால என்னை விட ஸ்ட்ராங்காக இருக்கார். என்னை விட அவர் நிலம் அதிகம் வாங்கலாம். என்னை விட அவர் வேலையாட்களை எடுத்து இன்னும் அவர் செல்வத்தை அதிகப்படுத்தலாம் இல்லையா? என்னை விட கண்டிப்பாக அவர் தான் வேகமாக வளருவார். அவர் கையில் நேச்சுரலாக அதிகாரம் அதிகமாக இருக்கும் இல்லையா? சிம்பிளாக சொல்லணும்னா அவர் நினச்சா அவர் கையில் இருக்கிற பணத்தை வச்சு அதிக அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு என்ன அவரால் அச்சுறுத்த முடியும் இல்லையா? எனக்கு அவரால் பிரச்சனைகளை ஏற்படுத்த முடியும். ஏன் முடிஞ்சா என்ன அவரால் கொல்லக்கூட முடியும் இல்லையா? இந்த கான்செப்ட் தான் இந்த எக்கனாமிக் டெமோக்ரஸி. அப்போ எக்கனாமிக் டெமோக்ரஸி இருந்தால் தான் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இருக்கும். இதை தான் இந்த கம்யூனிஸ்ட் சோஷியலிஸ்ட் நாடுகள் சொல்லுவாங்க. ரைட். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இங்கே எக்கனாமிக் டெமோக்ரஸி பெட்டராக இருக்கும். அரசே பார்த்தீங்கன்னா நிறைய செக்டர்ஸை எடுத்து நடத்துவாங்க. ப்ரைவேட் செக்டர் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்காது. கவர்மெண்ட் தான் மெயினாக எடுத்து நடத்தும். உதாரணத்துக்கு சைனாவில் இந்த சிஸ்டம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இருக்காது. காரணம் என்னென்னா ஒரே கட்சியினுடைய ஆட்சி இருக்கும். பொதுவாகவே இந்த கம்யூனிஸ்ட் நாடுகளில் ஒரே கட்சி தான் ஆட்சி பண்ணும். நேபாள் ஒரு விதிவிலக்கு இன்னைக்கு. ஆனால் பொதுவாகவே ஒரு கட்சி ஆட்சி பண்ணோம். ஜெனரலாக அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆட்சி பண்ணும். இங்கே என்ன ஆகிடும்னா ஒரே கட்சி ஆட்சி பண்ணுறதுனால பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இருக்காது. அதாவது பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி இல்லாதனால பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இருக்காது. அப்போது வெஸ்டர்ன் கான்செப்ட் ஆஃப் டெமோக்ரஸியில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி இருக்காது, எக்கனாமிக் டெமோக்ரஸி இருக்காது. இவங்க பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி தான் டெமோக்ரஸினே சொல்லுவாங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா இங்கே மெயினாக எக்கனாமிக் டெமோக்ரஸி இருக்கும், அதாவது எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி இருக்கும். ஆனால் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி இருக்காது. காரணம் என்னன்னா இவங்க பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி வேணும்னு சொன்னால் கூட ஒரே கட்சியினுடைய ஆட்சி இருக்கிறதுனால இங்கே அரசியல் ரீதியாக இங்கே ஈக்குவாலிட்டி இருக்காது. அதனால தான் இந்த நாடுகளில் நீங்கள் அரசியல் சர்வாதிகாரத்தை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சைனாவில் பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டேரியனிசம் இருக்கும், சர்வாதிகாரம் இருக்கும். அப்போ இப்படி தான் நம்ம டெமோக்ரஸியை பார்க்கணும். ஒரு நாடும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக செயல்படும். அப்போ நீங்கள் ஒரே ஒரு இண்டெக்ஸை வச்சு நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது கண்டிப்பாக எல்லா நாடுகளையும் நீங்கள் கரெக்டாக ரேட் பண்ண முடியாது. இதனால தான் இந்தியா நாம் ஒரு தனியாக ஒரு ரேங்கிங்கை ப்ராப்பராக நிறைய க்ரைட்டீரியா வச்சு, முக்கியமான க்ரைட்டீரியா வச்சு, உதாரணத்துக்கு எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, வெல்ஃபேர் இதெல்லாமும் வச்சு நாம் ரெடி பண்ணுவோம். இந்த ஒரு ரேங்கிங் ப்ராப்பராக கண்ட்ரீஸை கால்குலேட் பண்ணி லிஸ்ட் பண்ணோம் அப்படின்ற முடிவுக்கு நாம் வந்திருக்கோம். நம்முடைய ரிப்போர்ட் எப்படி இருக்க போகுது, கரெக்டாக நாடுகளை ரேங்க் பண்ணுமா, இந்த வெஸ்டர்ன் டெமோக்ரஸி சோஷியலிஸ்ட் டெமோக்ரஸி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி இந்த ரேங்கிங்கில் கொண்டு வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.